அன்பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. பிரசன்னத்தை பத்தி நேற்று சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பிரசன்னத்தில் சில பேர் வருவாங்க ஜோதிடர்கிட்ட போய், ஐயா பொருள் காணாம போயிடுச்சியா அப்படின்னு வருவாங்க. இன்னைக்கும் ஜோதிடத்தை நம்பி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நமக்கு தக்கன என்ன சொன்னா, அந்த நேரத்துல நம்ம வந்துட்டாங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அதற்கு ஒரு ஏதோ உங்களுக்கு திகஞ்ச தொகையை வாங்கிட்டு, எவ்வளவு 500 ரூபா ஆகுமா 1000 ரூபா ஆகுமா, நான் சொல்றேன் பாருங்க. சரியா இருக்கணும். எல்லாரும் சரியா இருப்பதற்கு என்ன சொன்னா, நீங்க எங்கேயோ வானமண்டலத்திலிருந்து ஏதோ காதல ஓதுது, எனக்கு பள்ளி சொல்லுது, பச்சி சொல்லுது, தட்டா வந்தது, பொட்டா வந்ததுன்னு ஒருத்தண்டு கிடக்கானுங்க. என்னடா தட்டானுக்கும் சித்தருக்கும் என்னடா சம்பந்தம்? மக்களை எவ்வளவு பைத்தியகாரன ஆக்கி கொண்டிருக்கிறான் என்பதை நான் சொல்றேன். தட்டான் தியானம் பண்ணும்போது தட்டான் வந்துட்டாருன்னா சித்தர் வந்துட்டாரு. ஏன் அதே தட்டான்ல வந்தவர் ஒரு மனுஷ ரூபத்துல வர வேண்டியதுன்னா? ஏன்னா தட்டான் பேசாது, மனுஷன் பேசுவான். இப்படியெல்லாம் நீங்கள் ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான பாடம், ஒரு அற்புதமான கல்வி. நான் இப்ப சொல்றேன், ஒருத்த ஒரு பிரசன்னத்துல சங்கிலி காணாம போயிட்டுன்னு வந்துட்டான். சங்கிலி காணாம போயிட்டு வந்துட்டான். அப்ப நீங்கள் என்ன செய்யணும், எப்பயுமே செல்லுல உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்னைக்கு இருக்குது. நீங்க எந்த சாஃப்ட்வேர் வேணும்னு வச்சுக்கிடுங்க. என்னை பொறுத்தவரை வாக்கிய சாஃப்ட்வேர் தான். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த வாக்கிய சாஃப்ட்வேரை கையில் கொடுத்துருப்போம். இதை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வாக்கிய சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ல என்ன சொல்ல, நீங்க என்ன செய்யணும்னா, பிரசன்னம் அவர் எத்தனை மணிக்கு வந்திருக்காரு, அத்தனை மணிக்கு அந்த டயத்தை போடணும். அந்த டயத்தை போட்டு நம்ம ஒரு ஜாதகம் வடிவமைத்துக்கணும். வந்தவனுக்கு பட்டக்குன்னு சொல்லிடலாம், 2 நிமிஷத்துல சொல்லிடலாம். ஏன்னா இந்த மனிதர்கள் எப்பயுமே நினைச்சிடுங்க, கொஞ்ச நேரம் கிளாவி பார்த்து கணக்கு போட்டு அப்படி போட்டு பார்த்தா தான் இவ்வளவு நேரம் இவர் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஏன்னா இந்த வாழ்க்கையில் நம்பிக்கை தான் பெரிய வெற்றி. அப்ப இதுல பிரசன்னத்துல 2 இதை எடுக்கலாம். லக்கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் ரொம்ப முக்கியமானவர். சந்திரன் என்பது முக்கியம், லக்கணம் அல்ல. லக்கணத்தை நீங்க போட்டுக்கணும். லக்கணம் நம்மளுடைய ஆரம்ப புள்ளி. அப்ப லக்கணாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, அது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், இவர்களில் எவர் வலுவாக இருக்கிறாரோ அவர் எடுத்துக்கிடணும். அவர் தான் அந்த கிங்கு. சந்திரன் வலுவா இருக்காரா இல்ல லக்கணாதிபதி வலுவா இருக்காரா, இந்த 2 பேர் தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா இதை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகள். இப்போ பொருள் காணாம போயிடுச்சு. பொருள் காணாம போயிடுச்சா, நமக்கு ஒரு வித்தை என்பது நம்மகிட்ட இருக்குங்கிறதுக்கு அவனுக்கு மாசு உருவாக்கணும். நேற்று ஒரு ஆள் என்கிட்ட கேட்குறாங்க, சார் செயின் காணோம் சார் அப்படின்னா, சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டேன், அவன் வீட்டுக்குள்ளதான் இருக்கு, அங்கதான் இருக்கு. அதற்கு ஒரு கணக்கு இருக்கும். ஏன்னா நாங்க படிச்ச கணக்கு கொஞ்சம் கொஞ்சம் 25 வருஷம் 26 வருஷத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியணும் இல்லையா? உங்களுக்கு நான் பாடமாவே சொல்றேன், அற்புதமான பாடமாவே சொல்றேன். இப்ப நான் பேசுறது உங்களுக்கு ஒரு பாடம். என்கிட்ட நேரம் தான் பேசி தொடர்பு கொள்ள முடியாது. நான் யூடியூப்ல என்ன சார், நான் பேசுறத நீங்க இலகுவா கேட்டு நிறைய தெரிஞ்சுக்கிடுங்க. அப்ப லக்கணம் வலிமையா, லக்கணாதிபதி வலிமையா இருக்கிறாரா, சந்திரன் வலிமையா இருக்கு, இந்த 2ல சூஸ் பண்ணிருங்க. சந்திரன் வலிமையா இருக்காரு, சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கிறாரு, லக்கணத்துக்கு கெட்டு போகாம இருக்காரு அப்படின்னா சந்திரன் எடுத்துக்கணுங்க. இல்ல சந்திரன் லக்கணத்துக்கு கெட்டு போயிட்டாரு அப்படின்னா லக்கணத்திற்கு லக்கணாதிபதி கெட்டு போகாம இருக்கிறாரா. கெட்டு போதல் என்பது என்ன, 6 8 12 தானே. 6 8 12 அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம், அந்த அந்த கணக்கு தான். அதை நம்ம நேற்று சொல்லியிருக்கோம், அந்த கணக்கு தான். அப்ப லக்கணம்
வலிமையாக, லக்னாதிபதி வலிமையா இருக்கிறாரா, சந்திரன் வலிமையா இருக்கா, இது ரெண்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். அது கண்டிப்பா இயற்கையான அறிவு வந்துடும். எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்றேன்னா, ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜோதிடம் சொல்ற ஒரு வானமண்டல சாஸ்திரத்தை வச்சு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை சில விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க. சொன்னா வந்து நம்மளும் என்ன சொன்னா, எதையுமே இலகுவா சொல்லிட்டோம்னா என்ன சொல்றேன், நம்ம வந்து அவ்வளவு தூரமா நம்பிக்கை வச்சிருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிடம் பார்த்திருப்பான், நல்லா இருந்திருப்பான். கல்யாணம் நேற்று ஒரு 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 கல்யாணத்திற்கு வந்து நான் சரி பண்ணி கொடுக்குறேன். கல்யாணத்துக்கு சரி பண்ணி கொடுத்த உடனே என்ன சொன்னான்னா, இன்னைக்கு அது சார்ந்த ஒரு நபர் வந்து என் ஆஃபீஸுக்கு வர்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கல்யாணம் என்னாச்சு சாமி, இன்னொரு ஜாதகத்தை போய் பார்த்து நீட் பண்ணி எல்லாம் பேசி கீசி நீட் பண்ணி ரெடி பண்ணிட்டா அப்படிங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கொடுத்தது, அதற்கு வழிபாட்டுக்கு கொடுத்தது நான். இப்படித்தான் போவாங்க. அவன் குறிக்க தெரியாம என்னத்தையாச்சும் குறிச்சு மலை மேல இருக்கிற கோயிலுக்குள்ள வந்து கல்யாணம் வைக்கணும், அந்த கோயில் கல்யாணம் வைக்கணும், இந்த கோயில் என்னத்தையா அவனுக்கு தெரிஞ்ச சொல்லியிருக்கான். வேற நான் வந்து சொன்னேன், கல்யாணம் முடிய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதோட நான் நிறுத்திக்கிடுவேன். என்னுடைய வேலை, அந்த இதை வேலையை செஞ்சு கரெக்டாக கொடுத்துட்டேன். அதை வந்து அவர்கள் அதற்கடுத்து என்னிடம் தேடி வந்தால் நான் அதை விட சிறப்பாக 4 நட்சத்திரம் குறித்து நல்லது பண்ணுவேன். அதனால அவங்ககிட்ட போய் வந்து சொன்னா நான் வருத்தப்படுவேன் அப்படின்லாம் கிடையாது. அவருடைய தலையெழுத்து என் கையால் வந்து 4 நட்சத்திரம் குறிக்கணும் அப்படின்னு குறிச்சிட்டு போறான். இல்லை எனக்கு பரிகாரத்திற்கு மட்டும் வந்து என்ன சொன்ன ரெடி பண்ணி நான் கொடுத்து வந்து அவங்க சக்ஸஸ் ஆகி அதுக்கடுத்து அவங்க எந்த வழியில் போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்னுடைய காரியம் வெற்றி ஆயிடுச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு. அது மாதிரி இந்த லக்கணமோ சந்திரனோ எது வலிமையா இருக்குன்னு பார்த்து லக்கணாதிபதி சந்திரன் வலிமை 2 கண்டுபிடிச்சு அந்த கிரகம் இப்ப லக்கணாதிபதி வலிமையா இருக்கார். அப்ப அந்த லக்கணாதிபதி கிரகம் கிருத்திகை முதல் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து ஆயில்ய நட்சத்திரத்திற்குள் வந்து இருந்தால் அவர் என்ன பொருள் விஷயமாக வந்தாரோ, அவர் ஏதோ சங்கிலி காணான் வந்திருப்பாரு, இல்லைன்னா வந்து பிள்ளை காணான் வந்திருப்பாரு, இல்லை ஏதோ ஒண்ணு காணோம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். காணோங்கிறது எங்க இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத இப்ப நம்ம வந்து இது பிரசன்னத்தோடைய நோக்கம். கிருத்திகை முதல் ஆயில்ய நட்சத்திரத்துக்குள் லக்கணமோ லக்கணாதிபதியோ சந்திரனோ நின்றால் பொருள் கிடைக்காது. இதெல்லாம் நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க. பிரசன்னம் போடும்போது எந்தெந்த நட்சத்திரத்துல வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப தெளிவா பேசக்கூடிய ஒரு விஷயம் தானே. அப்ப கிருத்திகை நட்சத்திரம் முதல் ஆயில்ய நட்சத்திரம் வரைக்கும், அப்ப கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலை, கிருத்திகை முதல் 7 நட்சத்திரத்துக்குள்ள வந்து சந்திரனோ அல்லது லக்கணாதிபதியோ இதில் 2ல் வலிமையா இருக்கிறவர்கள் எது நின்றாலும் பொருள் கிடைக்காது. ஓங்கி அடிங்க, 100% வந்து சக்சஸ் ஆயிருவீங்க. அதற்கடுத்து மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரத்துல எந்த சந்திரனோ லக்னாதிபதியை வலுவாக நின்றால், மகத்துல நின்றாலோ, பூரத்தில் நின்றாலோ, உத்தரத்தில் நின்றால் பொருள் மிகவும் பக்கத்தில் இருக்குயா, கிடைக்கும்யா அப்படின்னு சொல்லிடணும். கிடைச்சிரும். பிரபஞ்சத்தோடைய ரகசியம் வந்து நல்லோர் செய்யாததை நாளும் கோளும் செய்யும் அப்படின்ட்டா நீங்க 100% நம்பலாம். அப்ப மகம் முதல் உத்தரம் முதல் நாம சொன்ன ஐட்டங்கள் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா பொருள் மிக அருகில் இருக்கிறது, கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடணும். அதற்கடுத்து அஸ்தம் சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், புராணம் 8 நட்சத்திரத்துக்குள்ள அந்த லக்கணாதிபதியோ சந்திரனோ வலுவாகி நின்றிருந்தால், அஸ்தம் முதல் புராணம் முறை இருந்தால் பொருள் எந்த இடத்தில் காணாமல் போனதோ அந்த இடத்திலே இருக்கு அப்படிங்கணும். அந்த இடத்துல இருக்கியா, கொஞ்சம் நல்லா தேடிக்கிடி பாரியா, இருக்கியா அப்படின்னு சொல்லணும். கரெக்டா இருக்கும். அதற்கு அடுத்து உத்திராடம் முதல் பரணி வரைக்கு வந்தால் அந்த காணாமல் போன பொருள் வெளியூரில் போய்விட்டது, கையை விட்டு போயிட்டது, வெளியே போயிட்டது. முயற்சிக்கு பிறகு ஒரு முயற்சி பண்ணி பாருங்க, கிடைக்க வாய்ப்புள்ளது என்று சொல்லணும். இப்படித்தான் ஜோதிடம். இது வந்து கணக்கு தான். இதுல கொஞ்சம் வந்து என்ன சார், இன்ட்யூஷன் பவர் வேணும்.
இன்டியூஷன் பவர் வேணும், மக்கள் முகவசியம் வேணும். இதெல்லாம் வந்து நம்ம அதிதேவதைகளை வச்சு கும்பிடணும். யார் அதிதேவதைகளை வச்சு கும்பிடணுங்கிறது எல்லாமே அந்த சார் கரியும் சோறு நின்றுட்டு உட்காந்துருந்தா அதிதேவதை எங்க வந்து வராது. இப்படி இப்படி நம்ம வந்து நட்சத்திரங்களை பிரித்து பலன் சொல்ல தெரிந்தால் தான் நாம் பிரசன்ன ஜோதிடத்தில் அப்படி போனோம்னா இதுதான் கணக்கு. கிருத்திகை முதல் ஆயில்யம் வரை வந்தால் பொருள் கிடைக்காது. மகம் முதல் உத்தரம் வந்தால் பொருள் மிக அருகில் இருக்கிறது கிடைக்கும். அஸ்தம் முதல் பூராடம் வரைக்கும் வந்தால் பொருள் எந்த இடத்துல காணாம போனதோ அந்த இடத்துல கிடைக்கையா போய் பாரியா கிடக்கும் அப்படின்னு சொல்லணும். உத்தராடம் முதல் வந்து என்ன சொன்னா பரணி வரைக்கும் வந்ததுன்னா வெளியூரில் அந்த பொருள் வந்து வெளியூர்ல கிடக்குது, வெளியூர்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பாருங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேலோட்டமாக தட்டி விட்டுறணும். இதுதான் 27 நட்சத்திரங்களில் பிரசன்னத்தில் சந்திரன் லக்னாதிபதி, லக்கணத்தின் லக்னாதிபன். எவர்கள் வலிமையாக இருக்கிறாருன்னு நம்ம கண்டுபிடிக்க நமக்கு தெரியும், ஜோதிடம் படிச்சவங்களுக்கு தெரியும். அவர்கள் எந்த நட்சத்திரத்தில் பாதசாரத்தில் உட்கார்ந்துருக்காங்களோ அதற்கு பலன் இப்படித்தான் சாஸ்திரப்படி சொல்ல வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்ததுதான். நம்ம எல்லாம் வந்து எடுத்து வந்து சொன்னா அவங்க கிண்டி வச்சிருந்த புளியோதரைய ஒவ்வொருத்தருக்கும் பரிமாறுகிறோம். நாம் பெரிய வித்தைசாலி அல்ல, கட்டுறது கைமண் அளவு, இன்னைக்கும் கத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால எப்பயுமே ஜோதிடம் படித்தவர்களாக இருந்தாலும் ஜோதிடம் படித்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் கடுகை தெரிந்து கொண்டு பெரிய கெட்டிக்காரன் அப்படின்னு மட்டும் யாரும் பேசிடாதீங்க. ஆமா, பேசிட்டோன்னு வைங்க 10 நாளைக்கு பட்டி போட்டுருவான். நவகிரகங்கள் சாதாரண ஆளுகள் கிடையாது, 10 நாளைக்கு பட்டி போட்டுருவான். என்ன வந்தாலும் எவனும் வர மாட்டான். ஆனா கொடுத்தா அள்ளி கொடுத்துட்டே இருப்பான். அதற்கெல்லாம் வந்து ஜோதிடத்துல இன்னும் வந்து சில உள்ளார்ந்த வித்தைகள் இருக்கிறது. அந்த உள்ளார்ந்த வித்தைகளை எல்லாம் கற்கணும். அதற்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்ற தெளிவான மனோநிலை இருக்கணும். ஜீவனத்திற்கு கொஞ்சம் வந்து வழி வச்சுக்கிடணும். ஜீவனத்திற்கு நல்ல வழி இருக்கணும். சில பிரச்சனைகளை வந்து ரொம்ப நோண்டி எடுக்க தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டு அப்படி வந்து என்ன சொல்றேன்னா இலகுவாக அந்த கிரகங்கள் இதுல உட்கார்ந்தா நடக்கும், இதுல உட்கார்ந்தா நடக்காது, இதுல உட்கார்ந்தா ஏமாத்தித்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு பூஜிக்க வேண்டும். எதை பூஜிக்க வேண்டும்? நவகிரகங்களை பூஜிக்க வேண்டும். நவகிரகங்களை பூஜிக்க 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 எந்த மனிதனும் கண்டிப்பா வெற்றி பெற்று விடுவான். நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கும் அந்த கோயில்ல இருக்கிற விக்கிரகங்களுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டே வாருங்கள். ஒன்று தோல் மாலைக்கு மாலை போடுங்க. கொடிமரத்துக்கு போனீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 காசுனாலும் போட்டுட்டு வாங்க. நவகிரகத்துக்குள்ள போனீங்கன்னா என்ன சொன்னா 9 காசை எடுத்து என்ன உள்ள அப்படி போட்டு விட்டுட்டு வாங்க. அப்ப அது நம்ம உழைப்பின் கர்மா. சும்மா வரக்கூடாது. என்னத்தையே போட்டு வரணும். உண்டியில போனா வந்து பூசாரிக்கு போட்டதை விட நம்ம 10 ரூபாய்னாலும் 2 உண்டியில போடணும். போட்டு வர தான் கர்மா குறையும். இல்லை என்று சொன்னால் குறையாது. கோயிலுக்கு போங்கள். வாரத்தில் 2 நாளும் கோயிலுக்கு போங்க. போய் கர்மாவை வந்து கழித்து கொண்டே வாருங்கள். உங்களுடைய சந்ததி நல்லா இருக்கும். பிரச்சனை இருக்காது. பிரச்சனை என்பது வரத்தான் செய்யும், வராமலா இருக்காது. ஆனால் அதிலிருந்து மீண்டு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. பிரசன்ன ஜோதிடத்தில் காணாமல் போன பொருள் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ரகசியம் இதுதான். இது 100% நீங்க சொன்னீங்கன்னா நடக்கும். இதுல எந்த மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா மனிதர்கள் அவர்கள் எதுக்கு வர்றவங்க என்ன செய்வாங்கன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்புலதான் வருவாங்க. அதை நம்மளால் கிடைக்கும் கிடைக்காது பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லுவதை நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சும்மா இந்த ஃபீல்டு வந்து சாதாரணமானது இல்லை.
நிறைய பேர் வந்து ஜோதிடம் படிச்சுட்டு என்ன சொன்னா, நான் நல்லா இருப்பேனா நீ நல்லா இருப்பேனான்னு கேட்டுட்டு இருக்கேன். என்ன கர்மத்தை பத்தி தெரியாது. அது சொன்ன மாதிரி ஒரு கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் தன்னுடைய இனத்தை காப்பாத்திக்கிடணும். பெண்ணாக இருந்தால் தன்னுடைய மாங்கல்யத்தை காப்பாத்திக்கணும், ஆணாக இருந்தால் தன்னுடைய ஆயுளை காப்பாத்திக்கிடணும். இதுதான் ஜோதிடத்துல விதி சொல்லுது. இவன் என்ன செய்வான் தெரியுமா, நான் நல்லா இருப்பேனா நீ கெட்டா இருப்பேனான்னு கேட்டுட்டே இருப்பான். எனக்கு ஒரு லேடி பேச, நான் போன திசையில எப்படி இருந்தேன் அப்படின்னு என்கிட்ட கேட்கு. என்ன பண்றது, போன திசையில எப்படி இருந்தேன் அப்படிமா, போன திசையை நீ தானே அனுபவிச்ச, போன திசை இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கு, ஆனால் போன திசையில நான் எப்படி இருப்பேன் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி, நான் அதை நீ நிறைய ஜோசியம் படிச்சிருக்க, உனக்கு நான் கிளாஸ் எடுக்க முடியாது, உன் ரூபா வேண்டாம் ஒண்ணு அனுப்பிடுத்து தூரத்துல போட்டு விட்டுட்டேன். ஏன்னு தெரியுமா, அவ்வளவு பிரில்லியண்டா நம்மளை காட்டுறாங்க. நம்மளே வந்து என்ன சொல்றாங்க, இன்னும் வந்து கிளை கட்டுறது கை மண்ணால விட இன்னும் கற்களடா, இவ்வளவுதாண்டா கத்திருக்கோம், இன்னும் நிறைய படிச்சுட்டே இருக்க. ராத்திரி 10 மணிக்கு போனாலும் 11 மணிக்கு படுக்கிறதுக்குள்ள ஏதோ வந்து நோண்டி பார்த்து ஏதாவது வந்து கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமான்னு இன்னும் பார்த்துட்டு இருக்குமே தவிர முழுமை பெற்றவன் ஜோதிடத்தில் இல்லை. இது சாஸ்திரம். அதனால எல்லாருக்கும் பிரசன்ன ஜோதிடத்தில் காணாமல் போன பொருள் எங்கே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பிரசன்ன வித்தை இதுதான், வேறென்றும் இல்லை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க, வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.